ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சிலம்பியில் இருக்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலை பாத்தீங்கன்னா வெளியோட மக்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க வந்து இதை எப்படி கண்டுபிடிச்சோம் எங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு கிணம்போக்கில் எங்கேயோ போறதுக்கு வந்தோம். நாங்க கடைசியில் இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் இல்லை, இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு மிஸ்டர் சஃபான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார் அவர் வீட்டுக்கு. அப்போ அங்கே போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வெளியே போகலான்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி வந்தது தான். ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை இல்லை. ஜூன் மாதத்தில் இது வரைக்கும் மழை இல்லாதனால இங்கே வந்து அருவியிலலாம் தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த மலையை பார்த்தோம். இப்போ உச்சிக்கு வந்துருக்கிறோம். இப்போ அந்த மலையோட ஃபுல் வியூலாம் பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இல்ல சரி பாப்போம். போட்டு நான் போனதே இல்லை கோதையெல்லாம். நான் அழிகேச மட்டும் தான் இருக்கேன். காட்டு கருவேப்பிலை மலை உச்சியில் இவ்வளோ ஹைட்டான இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சிக்கு போகிறதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்தாச்சு. இந்த இடத்துல கருவேப்பிலை மரம் நம்மளுக்கு கையில் மாட்டிருக்கு. அது கூட நாங்கள் இப்போ பசியில் இருக்கோம் தெரிஞ்சதில் ஒரு 4 கா எங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு கா வச்சு ஒரு 4 கா நிற்கி. ஃபஸ்ட் நம்மளே சாம்பிள் கொடுத்துருங்க. அமைச்சா எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. கருவேப்பிலை நோ பாய்சன் சாப்பிடலாம். சரிங்களா? என்ன சாப்பிடலாம் தான் நான் பயணத்தை மேலும் தொடரலாம். உச்சிக்கு போகணும். எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே நல்லா மூச்சு இருக்குது, பசியாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பழங்கள்லாம் இங்கே கண்ணில் படுது. பாருங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கண்கொள்ளா காட்சி. மிளகாயில் அழகா இதை பார்த்த உடனே எப்படி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப விஷமாக இருக்கும். இப்படி தான் நம்ம மயக்கிறோம். பெருஞ்சாணி மலையோட உச்சியில் நிற்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க ஒன் ஆஃப் ஹிடன் பிளேசஸ். இது வந்து யாரும் இங்கே வந்தது கிடையாது. இந்த கல்லெல்லாம் யாரும் வந்து அடிக்கடிச்சிட்டு போனதில்லை. இது இப்படி தான் இருக்குது இதோட. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது. நம்ம அதில் இன்னும் பார்க்கவே இல்லை. அட்டகாசமாக இடம், செம்ம. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒர்த்து தான். கும்பிடுவோம் பாருங்க, அது பெரிய கோயில். சிவார் வைப்பில் இருக்காரு. வாங்க, இதை பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ரப்பர். ஆக்சுவலி ரப்பர் வந்துட்டு இதுதான். இது ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் இந்த கட் பண்ணி விட்டுருக்காங்க தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி மரத்தை வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் இருக்கணும். அப்போ அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகையாட்டு ட்ராப்ஸ் அவள் வந்து இதில் அழகாக அப்படி பால் மாதிரி இதை நிறைஞ்சு நிற்கலாம். இது வந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சிரட்டையில் தான் இருக்குது. இது வந்து ரெகுலராக கலெக்ட் பண்ணி இதை தான் ஃபர்தராக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ரப்பராக கொண்டு வராங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகான ஒரு ப்ராசஸ். அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி கரெக்டாக இதுக்கு உள்ளே பாயிறதுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக இருக்குது. எல்லா மரத்துலையுமே அப்படி தான். அங்கே இருக்கிற அந்த ரப்பரை பார்த்தப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் நம்ம அந்த ரப்பர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி விற்கக்கூடிய இடத்துல வீடியோ வந்து நம்ம எடுத்து வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோண உடனே நாங்கள் வந்து அது எங்கே இருக்குன்றது தேட ஆரம்பித்தோம். தேட வந்து போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி தான், எல்லாமே ரப்பர் ட்ரீஸு அப்படி இப்படி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே சிரட்டையில் இந்த மாதிரி வந்துட்டு பாலை வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சட்டியில் இருக்க எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரேயில் ஊற்றி வைப்பாங்களாமா. ஒரு என்ன ரெக்டாங்குலர் ட்ரேயில் வந்து ஊற்றி வைப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். இந்த மாதிரி லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாயிருமோ. அப்புறம் அதை கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மிஷினில் வந்து வச்சு அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. அதுக்குள்ளே ஏதாவது எக்ஸஸ் வாட்டர் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி அதை தனியாக ஒரு ஷீட் மாதிரி அதை வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு வெளியே இருந்து நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. அதனால இவங்க வந்து இந்த ஏரியாவில் அந்த சரௌண்டிங்ஸில் உள்ளது எல்லா மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஒரு ரேட் வச்சு அதை கலெக்ட் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க.
என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க 1 or 2 days வந்து இது வெளியே வெயிலில் சன்லைட்டில் போட்டு ட்ரை பண்ணுறாங்க, மொத்தம் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நீங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபர்தராக 2வது இது தூக்கி அந்த ரூமுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது, அங்கே போட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. அங்கே வந்து 1 or 2 weeks வைப்பாங்கன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரில. அங்கே வந்து அப்படியே போட்டு கடைசியில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த கலரே அப்படியே ஒயிட் கலர் இருந்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரௌன் கலரில் அப்படியே மாறிடுது. ஹார்டான ஒரு ஹனி கோம்பு இருக்குல்ல அந்த மாதிரி கலரில் அப்படி மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வெயிட் கணக்கு வந்தோடனே அதை வந்து ஃபர்தராக ஒரு லாரிலேயோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஹிடன் பிளேசஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த இடத்த என்னால் முடிச்சா நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ணுறேன். அண்ட் கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிடுங்க. பாய். இந்த காய் ரப்பருக்கு அந்த மரத்தில் உள்ளது. ஆமாம் வச்சா ஒன்று கலந்து வடிச்சு. ரப்பர் மரத்தில் காய் பார்த்துட்டு